10 நாட்கள் ஆகிறது. இன்று யுத்தம் உண்மையிலேயே தொடங்குகிறது. துரியோதனன் சொல்கிறான், பீஷ்மர் காக்கும் நம் படை அளவற்றது, வெல்ல முடியாதது. ஆனால் பீமன் காக்கும் அவர்களின் படை அளவுடையது, வெல்லக்கூடியது. இது மிகவும் சுவாரஸ்யமான ஸ்லோகம். துரியோதனன் இப்போது தன்னை உற்சாகப்படுத்திக் கொள்கிறான். நம் படை வலிமையானது, அவர்கள் படை பலவீனமானது என்று சொல்கிறான். ஆனால் கொஞ்ச நேரம் முன்பு அவனே அவர்களின் வீரர்களை கண்டு அஞ்சினான். இது பயமும் தைரியமும் மாறி மாறி வரும் மனித மனதின் நிலை. நாமும் இப்படித்தான். சில நேரம் நாம் செய்வேன், சில நேரம் முடியாது என்று ஊசலாடுகிறோம். இந்த ஊசலாட்டத்தை நிறுத்துவதே கீதையின் நோக்கம். நாளை பீஷ்மர் சங்கு ஊதுகிறார்.